அன்பும் அறமும் கொண்ட தமிழ் நெஞ்சங்களுக்கு என் நெஞ்சமிறைந்த அன்புகளோடு இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம், அதாவது மதுவில் சிறிதளவாவது நன்மை இருக்கிறதா அப்படின்றத பத்தி தாங்க பார்க்க போறோம். இப்போ இந்த பால் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பால் தயிர் ஆகிறது, அதுக்கப்புறம் அந்த தயிர் வெண்ணெய் ஆகிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டி மாவு, அப்புறம் இந்த இட்லி மாவு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு விதமான புளிப்பு தன்மை உருவாகும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல இயற்கையாவே ஒரு விதமான ஆல்கஹால் உருவாகிறதுனால இது புளிப்பு தன்மைகளை அடையும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பழங்கள், மற்ற பான வகைகள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதுலேயுமே ஒரு சிறு புளிப்பு தன்மை இருக்கும். இதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயுமே இயற்கையா உருவாகக்கூடிய அந்த ஆல்கஹால் தாங்க. இது நம்மளுக்கு உடம்புக்கு ஒரு விதத்துல நல்லது தாங்க. ஆனா இதே இந்த பழங்களை நீண்ட நாட்களா பதப்படுத்தி, அதுக்கப்புறம் அதை காய்ச்சி வடிகட்டி மதுபானங்களா அருந்துறப்ப இது நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துளி கூட நம்மளுக்கு கிடையவே கிடையாதுங்க. ஆனா பொதுவாகவே மது அருந்தக்கூடியவங்க அப்படின்னா அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப நல்லா உழைக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அவங்க அந்த மதுவை அருந்துறப்ப என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம இந்த மது அருந்தோம் அப்படின்னா நம்ம இன்னும் சுறுசுறுப்பா வேலை பார்க்கலாம், செயல்படலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் மது அருந்தாம நல்லா வேலை பார்த்துருப்பாங்க. வேலை பார்த்ததுக்கப்புறம் சாயந்தரம் இரவு நேரங்கள்ல அந்த மதுவை அருந்திட்டு நம்ம போய் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஒரு பக்கம் ஓய்வு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல பானமா இந்த மது இருக்கும் அப்படின்ட்டும், இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா நம்ம சுறுசுறுப்பா செயல்படுறதுக்கு இந்த மது நம்மளுக்கு உதவும் அப்படின்ட்டும், இப்படி பலவிதமான எண்ணங்கள்ல இருக்கக்கூடிய மனிதர்களை நம்ம பார்க்கலாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த மது நம்மளுக்கு எந்த விதத்திலையும் பயனளிக்காது. இயற்கையா நம்ம சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கும், நம்ம ஓய்வு எடுக்கிறதுக்கும் நிறைய நம்மளுக்கு உணவுகள், பானங்கள் எவ்வளவோ இருக்கு. அதை நம்ம சிந்திச்சு செயல்பட்டு, அதை நம்ம அருந்தி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம என்னைக்கும் சிறப்பா இருக்கலாம். இந்த மது என்னைக்குமே நம்மளுக்கு பலவிதமான இழப்புகளையும், தோல்விகளையும், அவமானங்களையும், அசிங்கங்களையும் தான் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொன்ன தகவல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.